வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் தரத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய ஃபேவரட்டான டாக்ஸிக் தற்கூரிசனுடைய அடுத்த எபிசோட், 2வது எபிசோடுங்க. முதல் எபிசோடில் நம்ம டிடிஎஃப் வாசனை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம டிடிஎஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் திருப்பதியில் பண்ண அந்த ஒரு தற்கூரித்தனத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ பையன் பண்ணிட்டான், தெரியாமல் பண்ணிட்டான், சாரி கேட்டான் அப்படின்னு தான் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இவன் இன்னும் திருந்தலடா. அதாவது ஒரு படத்தில் மொட்டை ராஜேந்திரன் சொல்வார், இவன் சரியான பைத்தியம் இல்லடா, இவன் சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் மனசார மன்னிப்பு கேட்காம, நான் பண்ணது தப்பு, ஆனால் நான் இதனால் பண்ணல, நான் இப்படி பண்ணேன், இது இப்படி போற்றே ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் உருட்டுறான் அப்படின்னா, ஆந்திரா முழுக்க இது அங்கே இருக்கக்கூடிய அந்த மதவாதிகள் அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்க மத்தியிலலாம் பத்தி எரியுது. டிடிஎஃப்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானேன்ட்டு அவங்க கோவம் மொத்தமாக எங்கே திரும்புதுன்னா தமிழ்நாட்டுக்கு மேலே, தமிழர்கள் மேலே திரும்புது. கிட்டத்தட்ட நீ ஒரு இனக்கலவரத்தை தூண்டுற லெவலுக்கு நீ பண்ணிட்டு வந்திருக்கிற. இதை நீ ரியலைஸ் பண்ணாமல் இன்னமும் நான் பண்ணது தப்பு இல்லை, நான் இதுக்காக பண்ணேன், அது அந்த மாதிரி போற்றே ஆயிடுச்சுன்னு நீ சொல்கிற அப்படின்னா உன்னை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரில. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிடிஎஃப் பேசின விஷயங்களுக்கும் அதுக்கு நம்மளுடைய பதில் கொடுக்கணும். முதல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா, வீடியோ ஓப்பன் பண்ண உடனே யாதும் ஊரே யாவரும் கேளிருன்றான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றான். இதெல்லாம் உன்னை யாரு கேட்டா, எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல தம்பி சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரையும் மகிழ் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செஞ்ச செயல் தப்பாக போற்றி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் பண்ண அந்த பிராங்க் இருக்குல்ல, அது அவர் பிராங்காக பண்ணலாம், ஃபன்னுக்காக அங்கே இருக்கக்கூடிய திருப்பதியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை மகிழ்வூட்டணுன்றதுக்காக அவர் பண்ண விஷயமா, அது தப்பாக போற்றி ஆயிடுச்சு. போற்றி ஆயிடுச்சுன்னா போற்றி பண்ணிட்டாங்க. யார் பண்ணதுன்னு கேட்டால் நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? இவர் பண்ணது தப்பு இல்லை, நம்ம அதை தப்பாக போற்றே பண்ணிட்டோமா. கொஞ்சம் கூட வாயும் கூசாம, கொஞ்சம் கூட மனசும் கூசாம இப்படி பச்சையா புழுவுறியே, நீ பண்ணதுக்கு பேர் என்னன்றது உன் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது. பண்ணிட்டு நான் இதனால் பண்ணல. இப்போது மன்னிப்புன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, நான் பண்ணது தப்புங்க அப்படின்னு, நீ பண்ண தப்பு அது உனக்கு நல்லாவே தெரியும், நான் பண்ணது தப்புங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட. ஆனால் நீ கேட்குற மன்னிப்பு, நான் இதனால் பண்ணலை, நான் இப்படி பண்ண, நான் ஆக்சுவலாக நான் பண்ணது நல்லதுக்கு தான், அது தப்பாக போற்றே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ நீ பண்ண அந்த விஷயத்த நியாயப்படுத்துறது தானே அர்த்தம். இது எப்படி நியாயமாகும்? நீ போன இடத்துல அங்கே அது கோவில், அங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி தான் இருக்கணும். போன இடத்துல போய் சாமியை கும்பிடாம அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஆல்ரெடி 8 மணி நேரம் 9 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வராங்கன்னு நீயே உன் வீடியோவில் சொல்கிற. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ அந்த கேட்டை திறக்கிற மாதிரி நீ போகிற, உன் நண்பனை அனுப்புகிற, அஜீஷ் அனுப்புகிற, அவர் போயிட்டு அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி போகிறார். அதுவும் போகும்போது சும்மா போல, அப்படியே நடிக்கிறீங்க, தத்ரூபமாக கோவிந்தா கோவிந்தா நடிக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய பணியாட்கள் மாதிரி இவர் போகிறாரு, போயிட்டு ஓப்பன் பண்ணுறது கிட்ட போகிறாரு, அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் எந்திரிச்சு வராங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஓகே ஓப்பன் பண்ணுறாங்க, நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட வர்றவங்கள நீங்கள் அந்த இடத்துல வரட்டாமே டொருன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. உங்கள் வீடியோவில் அதுக்கு ஒரு தக் லைஃப் மியூசிக் வேறு போட்டு நீ அதை ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி நீ அதை காட்டுற. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னடா ஆகணுங்க, இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களே, யாரா ஆகணுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? இவன் திருப்பதி ஆந்திராவை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சு. இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானமே கேவலமா கேக்குது, எங்களுக்கு இது ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னாலே அங்க இருக்கிறவங்களுக்கு ஆகாது, அங்கன்னு யாருக்குமே ஆகாது. தமிழ்நாடு அப்படின்னு நீ வெளில போய் சொன்னாலுமே எல்லாருமே மேலே கீழே ஒரு மாதிரியா தான் பார்ப்பான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ இனிமேல் ஆந்திராக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் கொதிப்பில் இருக்கிறாங்க உன் மேலே. ஸோ இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இது நல்ல விஷயத்துக்கு நான் பண்ணேன், அது தப்பாக போற்றே ஆயிடுச்சுன்னு உன்னால் சொல்லவே முடியாது. ஆனாலும் மனசாட்சியே இல்லாமல் நீ சொல்கிற. சரி, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 விஷயத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஒன்று, மொபைல் ஃபோன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே நான் எப்படி எடுத்துகிட்டு போனேன்.
நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு திருப்பதி தேவஸ்தானமே அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து அந்த ப்ராங்க் நான் சொன்னல வரேன். அஜீஷ் முஸ்லீம் பையன் எப்படி ஹிந்து கோயிலுக்குள்ளே போகலாம், எப்படி அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் பண்ணது பேர் பிராங்க் கிடையாதுங்க. அவர் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாராம். என்ன ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து இந்தியன் 3ல இவர் தான் நடிக்க போறாரு. ஷூட்டிங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவர் தான் வந்து ஹீரோ. ஸோ இந்தியன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னா திருப்பதி கோவிலுக்குள்ள ஷூட்டிங் நடக்குது. அதைத்தான் அண்ணன் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து தப்பாக வந்து மக்களுக்கு வந்து போயிருச்சு. வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்குன்னு என்ன வேணா பேசலாமா டிடிஎஃப்? என்ன சொல்றாருன்னா, இவர் இருக்கும்போது யாரோ ஒருவர் இந்த மாதிரி வந்து பண்ணாராம், பிராங்க்ன்ற பேர்ல சும்மா பண்ணாராம். அதை இந்த டீம் இருக்குல்ல, டிடிஎஃப் உடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மக்கள்கிட்ட, யார்கிட்ட, இவருடைய அந்த குட்டி குஞ்சான்ஸ் கிட்ட சொல்லணுன்றதுக்காக ரீக்ரியேட் பண்ணாராம். அவர் வந்து பிராங்கா பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இதை பண்ணல. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்துச்சு டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்றதுக்காக மனுஷன் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறார். அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி வந்து கோவிலுக்குள்ளே ப்ராங்க் பண்ணிட்டாரு டிடிஎஃப் வாசன்னு சொல்லி நம்ம எல்லாம் போட்டு அவரை செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தப்பு டிடிஎஃப் மேலே கிடையாதுல்ல, நம்ம மேலே தான். நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வந்து அவன் சொல்கிறான், அங்கே இருக்கிற யாரோ அவங்க எவனோ பண்ணானா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அதான் இந்த மக்களை தான் சொல்லணும். மெச்சூரிட்டி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோபுர உச்சிக்கு நீங்கள் கொண்டு போய் அவர்களை உட்கார வச்சிங்கன்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. வளர்ந்த ஒரு பையன் எத்தனை கேஸு எனக்கு நான் வந்து ரீக்ரியேட் பண்ணேன்னு சொல்கிறேன். ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான், அது தப்புன்னு தெரியுது, அதை திருப்பி நீ பண்ணுற அப்படின்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கு? கொஞ்சமாச்சும் அறிவு எதனா இருக்கா? அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுவானா? நம்ம எங்கே இருக்கோம்? திருப்பதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவனை ஒரு 4 பேர் தெரியும், மன்னிச்சு விட்டுருவாங்க. திருப்பதியில் போய் இந்த மாதிரி பண்ணுறியே, உன்னை பிடிச்சி நொங்க பிதுக்காமல் விட்டாங்க. பிடிச்சி 4 ஊமை குத்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும். ரீக்ரியேட்டுன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? என்னது இது? மூணாவதாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டு அஜீஷ் வந்து எப்படி வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இங்கே பாருங்கள், நான் வந்து 3 மத கடவுள்களுடைய அடையாளங்களையும் வந்து நான் டாட்டுவாக குத்திருக்கேன். நான் அப்படி வந்து யாருமே பிரித்து பார்க்கல, அப்படி தான் என் நண்பன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பேச்சு. இதைத்தான் வந்து போன வீடியோவில் நம்ம சொன்னோம். அஜீஷ் இப்போ டிடிஎஃப் போய் அந்த பிராங்கை பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அஜீஷ் போய் அந்த பிராங்கை பண்ணதுனால சப்போஸ் இந்த பையன் வந்து பேரை வச்சு இவன் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது தெரிஞ்சிருந்தா, மதவாதிகள் அந்த மதவெறி பிடிச்சவனுங்க கண்ணில் மாட்டியிருந்தா அந்த பையனுடைய நிலைமையே வேற. அவன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருந்தா அதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது டிடிஎஃப் வாசன் தான். யாராச்சும் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? 2 விஷயம் வந்து இவங்களுக்கு பிரச்சனை. ஒன்று, தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போனது. தமிழர்கள் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஆகாது. அவங்களுக்குன்னு இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா யாருக்குமே ஆகாது. அடுத்த ஊரில் போய் நம்ம வந்து அவங்கள வந்து கலாச்சோன்னா அவங்களுக்கு கோவம் வருமா வராது? இப்போ மலையாள ஒரு கேரளாக்காரர் வந்து நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஏறுமா ஏறாதா? ஒரு வடக்கம் வந்து நம்மளை ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு ஏறுமா ஏறாதா? ஒரு ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து ப்ராங்க் பண்ணுறாரு அப்படின்னா இயல்பாகவே வந்து அது வந்து நான் இனவெறின்னு நான் வந்து அதை குறிப்பிட விரும்பலை. இயல்பாகவே அது வந்து சிலருக்கு வந்து வரும். நீ எங்கே இருக்கிற அடுத்த தெருவில் இருந்து ஒருத்தர் நம்ம தெருக்கு வந்து பேசினாலே நமக்கு பிடிக்காது. நீ எந்த தெரு, நீ சம்மந்தமே இல்லாமல் இந்த தெருவில் வந்து என்னையே நீ என் தெருலேயே வந்து நீ என்னை முறைக்கிறியா, என் தெருலேயே வந்து நீ என்னை கலாய்க்கிறியா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வரும்ல. அப்படித்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கும் எங்கேயோ இருந்தால் நீ எங்கேயோ வந்து ப்ராங்க் பண்ணுறியான்னு இருக்கும்ல. அப்படி எவனா பிடிச்சி செய்யு செஞ்சுருந்தா மாட்டிருக்கணும். இங்கேனா வந்து ஒரு நாளில் வெளில வந்துடலாம். அங்கே அப்படி முடியுமா? கை வச்சுதுங்க திருப்பதி. இது வந்து சொல்கிறோமா, இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். இதுக்கு இவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நாங்கள் அந்த மாதிரி யாரையும் பிரித்து பார்க்கல. நீ பிரித்து பாரு, பிரித்து பார்க்காம போ. எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அஜீஷ் அங்கே கோயிலுக்கு போனது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. போனோமா, இதே விஷயத்த அஜீஷ் கூட போய் மசூதியில் டிடிஎஃபால பண்ண முடியுமா? முடியாது. அந்த எண்ணம் வராது. ஸோ எல்லாரும் போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் உருட்டுறது சரி கிடையாது. தப்புனா ஆமாங்க நான் பண்ண தப்புங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதோடு விட்டுறணும். அடுத்து இதில் தான் நான் சொன்னேன்ல,
சாமியை பார்க்க போகிற ஆர்வத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். எனக்கு சிரிப்பு தாங்க வருது அவன் சாரி கேட்குற வீடியோ பார்க்கும்போது. சாமி பார்க்க போகிற ஆர்வத்தில் எவனுக்காச்சும் ப்ராங்க் பண்ணணும்னு தோணுமா? எவ்வளோ அழகாக நீ எடிட் பண்ணி அந்த தி பாய்ஸ் அப்படின்னு போட்டு அந்த தக் லைஃப் பிஜிஎம்மை போட்டு ஸோ இவ்வளோ நீட்டாக பண்ணுறது வந்து சாமி பார்க்க போகிற ஆர்வத்தில். அந்த கடவுள் தானே உன்னை காப்பாற்றணும். உனக்கு வந்து சனியே வந்து உன் வாயும் உன்னுடைய செயலும் தான். நெக்ஸ்ட்டு இவர் வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறார் கடைசி அவருடைய வீடியோ கடைசியில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட வீடியோ போடக்கூடிய பர்சனாக யார் டிடிஎஃப்பும் அஜீஷும். நாங்கள் எப்பயுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட வீடியோ வந்து போடுவோம், இனிமேல் வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நாங்கள் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வந்து சொல்கிறாரு. எல்லாம் ஒன்றா இருப்போம், பிரிவினே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும், பிரிவினே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாராம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவர். அதனால் இவர் வந்து யாரும் பிரியக்கூடாது, ஒரே நாளில் வந்து ஜாதி செல்லாதுன்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்தாக போட்டார் இவர் உட்காந்து. அதனால் இவர் வந்து யாரும் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாராம். என்னமோ பேசலாம். நம்ம ஒரு பிளாகர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், சரி ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி, அவ்வளவுதான். அதை தாண்டி பேசுறியே டிடிஎஃப், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிட்ட? நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நீ உன் சேனலில் போட்ட ஒரு வீடியோ சொல்ல முடியுமா? ஜிபி முத்துவை கூட்டு போனதில் கேஸு, ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டினதில் கேஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து ஹை ஸ்பீடில் போய் கேஸில் மாட்டியிருக்க. நிறைய இடங்களில் போலீஸ் அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி பல கேஸ் போட்டிருக்காங்க. உன் சேனலில் வீடியோஸ் இருக்குது. பைக்கில் போய் வந்து ஸ்டண்ட் பண்ணுறன்ற பேரில் விழுந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது. நீ எதையுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறன்றதுனால தான்ப்பா உன் லைசன்ஸை 10 வருஷம் பறித்து வச்சுருக்காங்க, பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கிற ஒரு சிட்டிசன் வந்து இந்த மாதிரி யாரும் பண்ண போகிறது கிடையாது. நீ பண்ணக்கூடிய தற்குறித்தனத்துக்கு தான் நீ இவ்வளவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா பாவம், அவங்க வந்து இவன் பண்ணதுனால அவங்க காரை வந்து பறித்து வச்சிருக்கிறாங்க. காவல்துறை தரவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பைக் லைசன்ஸும் போச்சு, காரும் போச்சு. நிரந்தரமாக கார் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் இவங்க கார் மாட்டியிருக்கு. அந்த காரை தர முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்க அம்மாவை பதில் சொல்லி அனுப்பி விட்டுருக்குற. தொடர்ச்சியாக நீ பண்ணுறதுனால உன்னால் வந்து உங்கள் அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சிக்கிறியா? நீ வந்து உன்னுடைய குட்டி குஞ்சான்ஸுக்கு வந்து நீ வந்து ஒரு அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பண்ணி இந்த மாதிரி வந்து போய் வம்பில் மாட்டாது. இதுக்கப்புறம் திருப்பதி பக்கம் மட்டும் தயவு செய்து போயிடாது. கொலவெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் அப்படின்னா அங்கே வந்து இப்போ உன்னை பாராட்டினவெல்லாம் உன்னை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த லெவலுக்கு டிடிஎஃப் உடைய இந்த செயல் இருக்குது. இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்ன இப்போ அவர் வந்து ஏதோ கேட்டு திறக்கிற மாதிரி போய் அங்கே வந்து இது பண்ணிட்டு வந்தார். ஆனால் டீப்பாக நீங்கள் இறங்கி, ஏன்னா நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம் மக்களே, எல்லாரும் அப்படி பார்க்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ திருப்பதி அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை, அது அங்கே இருக்குது. என்னதான் நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு ஒரே கண்ட்ரிக்குள்ளே எல்லாருமே வந்து இருந்தாலும் நம்மளை பிரித்து தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுதான் வந்து ஃபேக்ட். நம்ம எல்லாரையும் வந்து ஒன்றா இணைச்சிக்கிறோம், ஆனால் நம்மளை யாருமே இணைக்கவும் போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஊறி போயிருக்கு அவங்களுடைய பிளட்லேயே. அப்படி இருக்க பட்சத்தில் இங்கேருந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு நாளை பின்ன திருப்பி அங்கே போக முடியுமானா போக முடியாது, சொல்ல முடியாது. நாளைக்கு இதனால் வந்து வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு எவனாச்சும் எதனா வந்து சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணால் கூட இவன் மேலே உள்ள கோவத்தை அவங்க மேலே காட்டுவாங்க, நம்ம ஆட்கள் மேலே தான். ஸோ இதுக்கு முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறத கூட ஒழுங்காக கேளு. நான் பண்ணது தப்புங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுனா முடிஞ்சு போச்சு. நான் வந்து நல்லதுக்காக பண்ணேன், மகிழ்வுட்டுறதுக்கு பண்ணேன், அது தப்பாக போற்றி ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கேன்னா நீ சொல்லவே கூடாது. உன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க ஸ்டேஷன்ஸ்லலாம். ஸோ படம் நடிக்கிறீங்க, மஞ்சள் வீரன்ற ஒரு படம் வரப்போகுது, அதில் வந்து சீக்கிரமாக அதை ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்த படங்களை நடிச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க. தயவுசெய்து இந்த சில்லறத்தனமாக vlog பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி வந்து தற்குறித்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய இந்த தற்குறித்தனம் இதோட முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட அருமையான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தாறுமாறான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.